மீனராசிக்காரர்களுக்கு நல்ல அற்புதமான வாரமாக அந்த வாரம் இருக்கும். 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் மிக வலுவாக இருக்கிறார். 5, 6, 7 என்கின்ற ஒரு நல்ல பாவகங்களில் சந்திரன் இருப்பதும் 5ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருப்பதும் மிகப்பெரிய யோகம். பிள்ளைகளால் இது வரைக்குமே கொஞ்சம் தொல்லைகளை அனுபவித்தவர்கள், கஷ்ட நஷ்டங்கள் இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த தொல்லைகள் நீங்குங்க. பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கு, சரியாக படிக்க மாட்டேங்குது, அந்த புள்ள நல்லா படிக்குது, இந்த புள்ள நல்லா படிக்குது, நம்ம புள்ள நல்லா படிக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு தான் போதா, காலேஜுக்கு தான் போதா, இல்லை வேற ஏதாவது லவ் பண்ண போதா, கேட்கறது பார்க்கறது எதுவுமே நல்லா இல்லையே என்கின்ற மாதிரியாக இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே பிள்ளைகளால் இன்பங்கள். நம்முடைய பிள்ளைகள் கட்டுக்கோப்பானவர்கள், ஒழுக்கமானவர்கள், அப்படிலாம் பெருசாக தப்பு கிப்பு பண்ணிட மாட்டாங்க என்கின்ற நிம்மதிகள் வரக்கூடிய அமைப்போல் இந்த வாரம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. சரி, பெரியவங்களுக்கு பெற்றவங்களுக்கு சொல்லியாச்சு. இளைஞர்களுக்கு என்ன நடக்கும்? அபாரமான அதிர்ஷ்டமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். ராசியில் சுக்கிரன் உச்சமாக இருப்பது, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்திருப்பது, 7ஆம் பாவகம் ஒரு சேர குரு சுக்கிர பார்வையால் பார்க்கப்படுவது என்பது வயதிற்கேற்றாற் போல நற்பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்போலே நிச்சயமாக காட்டுகிறது. காதல் வரப்போகிறது. வந்த காதல் நல்ல விதத்தில் கல்யாணத்தில் உருவாகக்கூடிய அமைப்பு. ஆண் பெண் அறிமுகங்கள் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய தன்மை. ஆண் பெண் தோழமை நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. நட்புகளால் உறவுகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் போன்றவைகள் விலகக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடத்துல இருக்கிற கடன் நோய், 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிற 2 நாள் கடனை பற்றின கவலைகள் வேண்டாம், எதிர்ப்பை பற்றின கவலைகள் வேண்டாம். சிலருக்கு கடன்கள் அமைந்தாலும் அது வளர்ச்சிக்கான கடன்களாக அமையும். படிப்படியாக அப்படியே கொஞ்சம் பிரச்சனைகள் தீரும் என்கின்ற நம்பிக்கைகள் வரும். அதை விட சாதிக்க முடியும் என்கின்ற அமைப்புகள் வரும். 12ஆம் இடத்தோடு கிரகங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளில் இருக்கக்கூடிய, பிறந்த இடத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்களிலேயே நல்ல வாய்ப்புகள் வந்து வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடந்து, தொழில் மாற்றங்கள் நடந்து, நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக சுப வாரமாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இந்த நல்ல வாரம்.